ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபக சக்தியை அதிகரிக்கும் வல்லாரக்கீரை தோசை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இந்த வல்லாரக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா, சுறுசுறுப்பாக இல்லாத குழந்தைங்க சோர்வாக எப்பயும் போய் படுத்துக்கிறாங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வல்லாரக்கீரையை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிரெயின் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய நாள்பட்ட புண் கூட சரியாயிடும். இந்த கீரையை நாம் எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம். இந்த கீரையை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வானல் வச்சுக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக நான் வதக்கிக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இட்லி மாவில் இதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய குழந்தைங்க கீரைனாலே சாப்பிட மாட்டாங்க, அடம்பிடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இட்லி மாவில் தோசையாவோ இட்லியாவோ நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது கீரைன்னு தெரியாமல் அவங்க சாப்பிட்டுடுவாங்க. அதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நான் தோசைக்கல் வச்சு வெங்காயம் தேய்ச்சிக்கிறேன். இப்போ நான் தோசையை நல்லா மெலிசாக ஊற்றிக்கிறேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே தினமும் இந்த கீரையை உணவில் சேர்த்துட்டு வரும்போது குழந்தைங்களுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுவையான தோசையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.